அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சாதகமாக இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்வது, 3ஆம் இடம் கலகம் என்று சொல்வோம், கடன் தொந்தரவு என்போம். ஆகவே உத்தியோகம் செய்யும் இடத்தில் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் பொல்லாப்பு வரும். பிறருடைய விஷயத்தில் தலையிடுதல் கூடாது. ஆகவே உத்தியோகத்தில் கவனம் தேவை. தொழில்துறை அன்பர்கள், வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறையில் நேரடி கண்காணிப்பு தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். டிசம்பர் 25ஆம் தேதி தங்களுக்கு, அதாவது 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். டிசம்பர் 25ஆம் தேதி கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக வருகிறார். அதுவரை பெற்ற தாயாருக்கு அடிக்கடி உடல் நல குறைவுகள் உண்டாகலாம். ஜென்மராசியில் சூரியன் இந்த மாதம் சஞ்சரிப்பதால் அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள். உஷ்ணமான பேச்சு வெளிப்படும். கணவன் மனைவி உறவில் அனுசரணை தேவை. உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் பார்வையில் கோளாறு வரலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எனக்கு லாபம் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். பெட்ரோல் பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆக சனியினால் நன்மை. ராகு 10ல் இருப்பதால் எதையுமே பிரம்மாண்டமாக கற்பனை செய்வீர்கள். தரகு கமிஷன் ஏஜென்ட்களுக்கு, எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு நல்ல பண வரவுகள் அதிகரிக்கும். குரு 3ஆம் இடம் செல்வதால் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். குரு 3ல் இருந்து தங்களுடைய கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்கிறார், நன்மை. தங்களுடைய 9ஆம் இடமாகிய பிதாஸ்தானத்தை, பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், பரவாயில்லை. லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் செய்பவர்கள் நேரடி கண்காணிப்பில் இருந்தால் லாபம் பெருகும். ஆக சனியினால் நன்மை, பல மடங்கு நன்மை உண்டாகும். ஆனால் குருவினால் 50% தான் நன்மை. குரு பெண்களுக்கு வரன்கள் அமைவதில் தடங்கள், தாமதம் உண்டாகலாம். மனதிற்கு பிடித்த வரன்கள் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகம் செல்பவர்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். மற்றபடி வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பசுமாட்டுக்கு அடிக்கடி அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். குரு பயிற்சி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.